என்கிட்ட நீங்க சொல்லலையே உங்களுக்கு சிகப்பு கலர் ட்ரெஸ் தான் பிடிக்கும்னு. ஆனா அந்த பொண்ணு சிகப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லி ரசிச்சு பாத்திருக்கீங்களே. என்னதான் மாமா பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடியா போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொன்ன நீங்க கொற்ற மழையில அந்த பொண்ணோட ஒரு ராத்திரி பூரா ஒரு மண்டபத்துல தனியா இருந்திருக்கீங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க? பட்ட பகல்ல ஏரியில அந்த ஊரே காரி துப்புற அளவுக்கு நீங்க 2 பேரும் அரகுற ட்ரெஸ்ல. நீ சொல்றது அத்தனை உண்மை உஷா. ஆனா நீ ஆத்திரப்படுற அளவுக்கு என்ன தப்பும் நடக்கல. என்ன நம்பு. உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்ததோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு மாறாது. எப்போ நான் கட்டிக்க போறவரையே இன்னொரு பொண்ணு ஆசைப்பட்டு என்கிட்டயே நீயா நானான்னு போட்டி போட வச்சீங்களோ அப்பவே என் மனசுல இருந்து நான் உங்களை தூக்கி போட்டுட்டேன். பேசாம போய் அவ கழுத்திலே தாலி கட்டுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவசரப்பட்டு பேசிட்ட, ஆத்திரத்துல போட்டிட்ட, அனுபவிப்ப. அவ கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? உஷாவை என் கையில பிடிச்சு கொடுத்து இந்த நிமிஷத்துல இருந்து உஷாவும் பொண்டாட்டி இப்ப வேணாலும் கூட்டு போன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எதுக்கு இந்த ஆள்மாறாட்டம்? நான் சொன்னது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணோட மனசு உனக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா. நான் வைத்தியரையா வேலை செய்யற ஊர்ல இருந்து வர. என் பேர் சின்ன பொண்ணு. ஓஹோ, நீதான் அந்த சின்ன பொண்ணா? ஊர்ல பொண்ண கலாட்டா பத்தாதுன்னு இங்கேயும் வந்துட்டியா? என்னால இனிமே எந்தவித கலாட்டாவும் வராதுங்க. சரி, இங்க எதுக்கு வந்த? வந்து வந்து நான் வைத்தியரையாவை கல்யாணம் பண்ணிக்கணும். சரிதான், பேர தகுந்த மாதிரி சின்ன பொண்ணாதான் வளர்ற. சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க. நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது வைத்தியரையாவோட தான் நடக்கும். ஆனா இப்ப அது நடக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் மாப்பிள்ளையா ஊர்வலம் வரதுக்கு முன்னாடி இப்ப சொல்ற, உனக்காக ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சான்னா அவ மனசை நீ புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நீ அவ கழுத்துல தாலி கட்டலன்னா இங்க நடக்கிற உன் கல்யாண ஊர்வலத்துக்கு பதிலா என்னோட சவ ஊர்வலத்தை தான் நீ பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொந்தீவ சததாம் சதம். இந்த பாலக்குடி டேய், வீணா அவட்ட எந்த தராரும் பண்ணாம ஒழுங்கா சாப்பிடு. இந்தா இத புடி. புடுறா. யோ, இப்ப இருக்கிற நிலைமையில நீ பழம் சாப்பிட்டீனா உன் தொண்டை அடைக்கும். அதனால உன் பழத்தை எனக்கு கொடு, என் பாலை நீ சாப்பிடு. இந்தா புடி. சுப்பிரமணி, நீ படிச்சவன், உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. எப்ப தொட்டு தாலி கட்டிட்டியோ இனிமே அவளுக்கு நீதான், உனக்கு அவதான விட்டு கொடுத்து வாழணும். பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வீணா பிடிவாதமா இருந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதப்பா. சரி சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. சொன்ன மாதிரியே நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷப்படாத. நீ ஒரு அப்பா தாளுக்கு பிறந்தவளா இருந்தா என் பொண்டாட்டியை சொல்லி கிட்ட வராத. காலத்துக்கு இப்படியே இருந்து அழுது சாவு. இதான் நான் உனக்கு கொடுத்த தண்டனை. டாக்டர் சார், டாக்டர் சார். ஏன் தடுமாறீங்க? ஏன் நர்சம்மா பார்த்து வரக்கூடாது? ஐயோ, முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க. சரி வாங்க, மெதுவா மெதுவா வாங்க. ரொம்ப எரியுது. எங்க விழுந்தீங்க? எங்க எரியுது? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, ஏரிக்கரையில இறங்கும் போது வழுக்க விழுந்துட்டேன். ஷார்ட் அடிச்சு. எங்க? பின்னாடி தோட. டாக்டர், கொஞ்சம் டிஞ்சர் போட்டு விடுறீங்களா? சரி படுங்க. டாக்டர், சீக்கிரம் டாக்டர், என்னால தாங்க முடியல. காட்டுங்க. இங்க.
எவ்வளவு பெருசா இருக்கு? முடியல டாக்டர், ரொம்ப எரியுது டாக்டர். சத்தம் போடாதீங்க அத்தம்மா. முதல்ல அப்படிதான் இருக்கும். போ சரியா போயிடும். வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ். சரி ஒத்துக்கிறேன். என்ன பண்ண முடியும்? அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன தாங்க முடியும் டாக்டர்? வேண்டாம் டாக்டர், என்ன விட்டுங்க டாக்டர். அம்மா. எந்திரிக்காதீங்க, அப்படியே படுங்க. சரியாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. அவ்வளவுதான். இதுக்கு போய் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு புடவை சரி பண்ணிக்கங்க. எழுந்து உட்காருங்க. சின்ன டாக்டர் நர்ஸும் ஆஸ்பத்திரியில. அடச்சி வாய முடு. நர்சம்மா எப்படி எனக்கு தெரியாது, ஆனா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட சொன்ன மாதிரி இத போய் மத்தவங்க கிட்ட சொல்லிடாத. ஏதோ நல்லதுக்கு என் கண்ணால பார்த்தது சொன்னேன். முதல்ல எப்பவுமே அலட்சியமா விட்டுடுவேன், அப்புறம் நீயே வந்து அடிச்சுக்குவ. இப்ப நான் சொன்ன நம்ப மாட்டேன். நீ யார் தெரிஞ்சுக்கிற நேரம் வரும், அப்ப வருத்தப்படுவ. அப்ப பாத்துக்கலாம். நீ எடுத்த காலி பண்ண. ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன். வந்துட்டா பெருசா சொல்றதுக்கு. அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. யோ, நீ என்ன புரோக்கரா இல்ல சாணம் பிடிக்கிறவன கால் இந்த ஆட்ட இப்படி ஆட்டி ஆட்டி தானே கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்க. நீங்க புண்ணாக்கு நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் பார்த்து தான் எனக்கு கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டான்? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானா? ரெண்டு கேள்வி கேட்கட்டுமே. அதுக்காக அவன் கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன், கவலைப்படாத. மவனே நீ நல்லா கேளுமா. இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு இருக்கு. அட பொண்ணு வருது. பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாமா இதான் மாப்பிள்ள. பொண்ணு நல்லா கட்டப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க. நாங்கதான் வந்துட்டுமே. நீங்க வாங்க உட்காருங்க. அம்மாடி இதுதான் மாப்பிள்ள, நல்லா பாத்துக்கோ. மவனே இதான் பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்ங்களா? ஓ சும்மாரியா. இங்க வருமா, அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள்ள. என் பொண்ணு சகலகலாவல்லி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. நிறுத்துங்க. சரி இங்க வருமா. நான் சாப்பாட்டு பிரிய, எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா ஓ வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிற அனுபவம் உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பண்ணியன்னா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அது என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு. நீ பாடுமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி. இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானோ உங்களுக்கு உண்டு. அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். அட இருங்கப்பா. என்ன கல்யாணம் 1000 காலத்து பயிர். இப்ப நான் கேட்க போற கேள்வியில தான் என் வாழ்க்கையே அடங்கிருக்கு. அப்படின்னு கேளு கேளு. இங்க வருமா. இதுவரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்ககிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னம்மா மாப்பிள்ளை கையை நீட்டி அடிச்சு போட்டேன். மாமா இந்த பக்கம். மாப்பிள்ள என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணுகிட்ட என்னதான் கேட்டீங்க? என்னடா சொல்ற? இது ஆளாளுக்கு பையனை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி முன்னாடி கொண்டா பாட்டியை கூட்டிட்டு வந்தேன் நானு. மரியாதையா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டியை கூட்டு வந்துட்டியா? ஏன் வாங்கி கட்டிக்கிறா? ஏன்டா மவன ஆளாளுக்கு செயினி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்டு நீயே? எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை வத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே என்னடா கேட்ட நீ? எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை வத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே, உன்னை பெத்தம் பாரு. அதான்டா தப்பு. ஏண்டி நீ இங்கே படுக்க போற? யோ நான் கீழே படுக்க போறேன், நீ மேல படுக்க போற. அப்ப இங்க படுத்தா என்ன? பேசாம படியா. என்னையா
ஒண்ணும் இல்ல, இத வர. என்ன இதெல்லாம்? அது நான் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீ டைப். காலேஜ்ல படிக்கும் போதே இந்த மாதிரி லுங்கியோட படுத்தான் பழக்கம். காத்தோட்டமா இருந்தா தான் எனக்கு தூக்கமே வரும். இதெல்லாம் நீ கண்டுக்காத, பேசாம வேலை கிடைச்சிட்டு படு. ஏண்டி என்னடி இது கோலம்? எனக்கும் ரொம்ப புழுக்கமா இருந்தது, அதான் இப்படி பிரீயா படுத்துக்கிட்டேன். என்னங்க? அதாயா பிரியோ கிரியோ. அது பிரீ இல்லடி, ஃப்ரீ. அது என்ன கன்றாவியோ, என் வாயில நுழைய மாட்டேங்குது. ஆமா, நேத்து வரைக்கும் இல்லாத புழுக்கு இப்ப என்ன திடீர்னு? நேத்து வரைக்கும் பொறுத்துக்கிட்டேன், இன்னைக்கு மாத்திக்கிட்டேன். நீ மாத்தலடி, அவளுக்கு வந்திருக்காளா உன் ஃப்ரெண்டு, அவ மாத்திட்டா. ஆமா, அவளும் இப்படிதான் படுக்கலாமா? நான் எவ்வளவோ மேலு புருஷன் பஞ்சாதி தானே, இது கூட எதுக்குன்னா சீச்சி நான் தான் கூச்சமா இருக்கேன்னு இதோட நிறுத்திட்டேன். கூச்சமா இருக்குதா உனக்கா? இதுக்கு மேலையா? ஏயா நீ பேன் இருக்கும் போது புழுக்கமா இருக்குன்னு எதுவுமே போடாம லுங்கியோட இருக்கியே, எனக்கு பேனே இல்ல, எனக்கு எப்படி புழுக்கமா இருந்திருக்கும்? இத பாரு, நீ இப்படியெல்லாம் பண்றதால என் மனசு கெட்டு போய் உங்கூட வந்து படுப்பேன் மட்டும் கனவு காணாது. நீ இதெல்லாம் பார்த்து மயங்கலாம் நாங்கடா, தெரியுமா உனக்கு? யோ நீ என்ன பார்த்து மயங்கவும் வேணாம், என் பக்கத்துல வந்து படுக்கவும் வேணாம். உன் மனசு கெடாம பத்திரமா பாத்துக்க. சரி பாப்போம். திரும்பி போடு. உன்னதாண்டி திரும்பி போடுன்னு சொல்றல. அடடா இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் திரும்பி போடு. ஏன் இப்படி படுத்தா என்னவா? இந்த பக்கம் வேணா, நீ அந்த பக்கம் திரும்பி போடு. ஓ மனசு அலப்பா இது, என்ன சொல்ல வந்துட்டேன். ஏண்டி என்னடி இது? ஜாக்கெட் ஊக்கலாம் கட்டி விட்டுருக்க. யோ நீ ஆம்பளை, பனியன் அவுத்து வச்சுட்டு அப்படியே வெறும் உடம்போட படுத்துருவேன். நான் அப்படியே செய்ய முடியும்? ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு, அதான் லூஸ் பண்ணி விட்டுருக்கேன். எது லூஸ் பண்ணி விட்டுருக்கியா? ஸ்டாண்டாப்ல பாடி லூஸ் பண்ணி விட்டுரு, இன்னும் காத்து நல்லா வரும். நீயும் என்ன பார்க்க மாட்டேன் தொட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கல, அப்புறம் நான் எப்படி இருந்தா உனக்கு இல்லையா? சேச்சே இப்படி இருந்தும் ஒரு புழுக்கமா இருக்க. ஏன் இதையும் கட்டிட? அதான் யோசனை பண்ணிட்டு இருக்க. எது யோசனை பண்றியா? நீ செஞ்சாலும் செய்விடி. இப்ப என்ன உனக்கு காத்து வேணும் அவ்வளவுதானே? பொறு, ஏற்பாடு பண்றேன். இப்ப நல்லா காத்து வரும். இதுக்கு மேலேயே புழுக்கமா இருந்தா நீ சொன்னிய அப்படியே படுத்துக்க, நான் வரேன். யோ நீ எங்க போற? இதுக்கு மேல என்னால படுக்க முடியாது தாயே. நீ உஷ்டமால உருண்டுக்கோ இல்ல புரண்டுக்கோ, என்ன ஆள விடு. யோ எனக்கு தனியா படுத்த பழக்கம் இல்லையா, பயமா வேற இருக்கு. நீ இங்க வந்து படியா, நான் உன்னை ஒண்ணும் செத்துற மாட்டேன். வாயா வா வா, எனக்கு தெரியா நீ இங்கதான் வருவேன்னு. நான் ஒண்ணும் நீ கூப்பிட்டதால வரல. வெளியே ஒரே காத்து மின்னலமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. இயற்கையே சரி பண்ணுது, பேசாம படு. ஏண்டி விளக்கு அணைக்காம படுக்கிற? நீ வந்தியே அணைக்க வேண்டியதானே? பேசுற நேரத்தை எந்திரிச்சு அணைக்கலாம்ல? என்னையும் அணைக்க மாட்டேன், விளக்கையும் அணைக்க மாட்டேன். என்ன ஜென்மமோ